Hello everyone, welcome to Chennai Academy. In this class, we will talk about the test batch test 17 oda max video da povom. Idla complete syllabus da irukum. Okay, straight a question poidalam. What is the probability the year selected random with contain 53 Saturdays? ஒரு நொட்டாண்டில் 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஆக்சுவலாக அது வந்து இது நொட்டாண்டுனா லீப் இயர்னு வந்திருக்கணும். இங்கிலீஷில் லீப்னு கொடுக்க மறந்துருக்குறாங்க. லீப் இயர்னு வந்திருக்கணும். ஆக்சுவலாக லீப் இயர்னா சொல்லி ரெண்டுத்துக்குமே ஆன்சர் சொல்லிடுறேன். லீப் இயருக்கும் நார்மல் இயருக்கும் ரெண்டுத்துக்கும் சொல்லிடுறேன். நார்மல் இயர் எடுத்துக்கலாம். 365 டேஸ்னாக்கா 52 வாரம் ஒரு ஆட் டே நிற்கும். இதே வந்து லீப் இயர்னா வந்து 366 52 வாரம் 2 ஆட் டேஸ் நிற்கும். ஆட் டேஸ்னால் எக்ஸ்ட்ராவாக 2 நாள், எக்ஸ்ட்ரா 2 நாள், இது எக்ஸ்ட்ரா ஒரு நாள் நிற்கும். நீங்கள் கணக்கு போடுறோம் 52 7 364 ப்ளஸ் 1 365. இங்கே வந்து 52 364 ப்ளஸ் 2 366. அப்போ அப்படின்றப்போ ரெண்டுத்துலேயும் கான்ஸ்டண்ட்டாக வந்து 52 வாரம் வந்து சனிக்கிழமை கண்டிப்பாக இருக்க போகுது. சரி, அதுக்கடுத்து வர சனிக்கிழமை வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு அடுத்தது ஒரு நாள் இருக்குது. அந்த ஒரு நாள் வந்து என்ன வேணா இருக்கலாம். வாரத்தில் வர மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. சண்டே. அப்போ என்ன வேணா இருக்கலாம். அப்படின்றப்போ மொத்தமாக எனக்கு 7 காம்பினேஷன் வரப்போகுது. 7 காம்பினேஷன் எத்தனை சாட்டர்டே வருதுனாக்கா ஒரு சாட்டர்டே. அதாவது நார்மல் இயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து 1/7. இதே லீப் இயர் அப்படின்னு கேட்குறாங்கனாக்கா 52 சனிக்கிழமை முடிஞ்சிச்சு, மீதி அந்த 2 நாள் இருக்குது. அந்த 2 நாள் என்ன வேணா வரலாம். அதாவது மண்டேவும் டியூஸ்டேவும் வரலாம், டியூஸ்டே வெட்னஸ்டேவும் வரலாம், வெட்னஸ்டே தேர்ஸ்டே வரலாம், தேர்ஸ்டே ஃப்ரைடே வரலாம், ஃப்ரைடே சாட்டர்டே, சாட்டர்டே சண்டே, சண்டே மண்டே. அப்போ டோட்டலாக எனக்கு 7 காம்பினேஷன் 1 2 3 4 5 6 7. அதாவது 52 வாரம் முடிஞ்சு போச்சு. அந்த 2 நாள் நமக்கு என்னன்னு தெரியாதுல்ல. ஒன்று திங்கள் செவ்வாய் இருக்கலாம், செவ்வாய் புதனாக இருக்கலாம், புதன் வியாழனாக இருக்கலாம், வியாழன் வெள்ளியாக இருக்கலாம், வெள்ளி சனியாக இருக்கலாம், சனி ஞாயிறு ஞாயிறு திங்களாக இருக்கலாம். ஸோ அப்போ 7 காம்பினேஷன் வருது. 7ல் வந்து எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து சனிக்கிழமை வருது பாருங்கள். ஃப்ரைடே சாட்டர்டே ஒரு சனிக்கிழமை வருது, சாட்டர்டே மண்டே ஒரு சனிக்கிழமை. அப்போது 2 காம்பினேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இது நொட்டாண்டு அப்படின்றப்போ தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2/7. லீப் இயர் மேலே கொடுத்துருக்கணும், கொடுக்காததுனால அது 1/7. ஸோ இப்போ 2 போட்டிருந்தாலும் கரெக்டு தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போது நல்லா புரிஞ்சுங்க, நார்மல் வருஷத்துக்கும் லீப் இயருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஆகாஷ் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 3 days, whereas ராதா கேன் கம்ப்ளீட் இட்ஸ் இன் ஒன்லி 6 days. ரெண்டும் ஒன்று தான். இப்போ ஆகாஷ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். 3 நாள் செய்கிறாங்க. ராதா வந்து 6 நாள். இது வந்து டேஸ் செய்கிறாங்க. சரி, இவங்களோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். அப்போனா ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் எனக்கு 6ன்னு கிடைக்கும். அப்போ 6னா மொத்தம் செய்ய வேண்டிய வேலை 6. இவங்க வந்து 3 நாள் செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 வேலை செஞ்சாங்கன்னா 2 3 6. இவங்க ஒரு நாளைக்கு ஒரு வேலை செஞ்சானாக்கா 6 நாள் செய்கிறாங்க, 6 ஒர்க் செய்யும். அப்போ அவங்க கேள்வி என்ன கேட்குறாங்க, இஃப் தே ஒர்க் டுகெதர், 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் ஒரு நாளைக்கு 3 வேலை செய்ய முடியும். அதாவது ஆகாஷ் ஒரு நாளைக்கு 2 வேலையும் ராதா ஒரு நாளைக்கு ஒரு வேலையும் செய்கிறாங்க. 2 பேர் சேர்ந்தா எனக்கு 3 வேலை. 3 வேலை எத்தனை நாள் முடிப்பாங்கனாக்கா ஆப்வியஸாக 2 நாளில் முடிச்சிடும். சிம்பிளான கணக்கு தான், ஈஸியாக போட்டுடலாம். எஃபிஷியன்சி வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க, த டைமென்ஷன் ஆஃப் எ பிரிக் ஆர் 24 cm and 12 cm and 8 cm. இதில் நம்ம இந்த கேள்வியில் பார்க்க வேண்டியது எல்லாமே யூனிட் கரெக்டாக தான் பார்த்துங்க. ஹவு மெனி சச் பிரிக்ஸ் வில் பி ரெக்வயர்ட் டு பில்ட் ஏ வால் ஆஃப் 20 மீட்டர் 48 cm 6 மீட்டர். அதாவது ஒரு செங்கலின் நீளம் அகலம் மற்றும் உயரம் முறையே இது எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி வந்து அந்த செவரை கட்டுறதுக்கு வந்து 20 மீட்டர் நீளமும் 48 சென்டிமீட்டர் அகலமும் 6 மீட்டர் உயரம் உள்ள செவரு எழுப்பதற்கு இதே போன்ற எத்தனை செங்கற்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க தான் ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது இவ்வளோ பெரிய செவரு கட்டணும் நம்மன்னு வச்சுங்களேன். இந்த செங்கலோட டைமென்ஷன் இவ்வளோ தான் இருக்குது. இப்படி வச்சுக்கலாம். இதை எடுத்து அடிக்கடிக்கு தான் நம்ம வந்து இந்த செவரை கட்டுறோம்னு வச்சுங்க. அப்போ விஷயம் நம்ம இந்த செவரு கட்டுறதுக்கு இந்த மாதிரி எத்தனை செங்கல் தேவைப்படுது அப்படின்றத நம்ம வந்து கால்குலேஷன் எடுக்கணும். அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம செவரோட டைமென்ஷன் எடுத்துக்கலாம். எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால இதையும் நம்ம வந்து சென்டிமீட்டராக மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு 20 மீட்டர் இருக்கா, அப்போ 20 மீட்டர்னா 2000 சென்டிமீட்டர் இன்ட்டு 48 சென்டிமீட்டர் இன்ட்டு 6 மீட்டரை வந்து 600 சென்டிமீட்டராக மாற்றிடுறேன். அப்போ மேலே இருக்கிற செங்கலோட டைமென்ஷன் இவ்வளோதான். அப்போது இது ஒட்டு மொத்தமாக ஆகிற சென்டிமீட்டரு, இது கீழே செங்கலோட டைமென்ஷனு. இப்போ இதெல்லாம் அடிச்சு பார்த்தா என்னென்ன வருது பாருங்கள். 12 எப்படி லட்சம் 4 முறை
வேறு என்ன அடிக்கலாம்? இது வந்து 2, இது 1000 அடிச்சுக்கலாம். 6ஆம் வாய்ப்பாடில் வச்சுனாக்கா இது 4 முறை, இது 100, அடுத்து 25. 1000 × 25 25,000. அப்போ எவ்வளோ செங்கல் தேவைப்படும்னாக்கா 25,000. இது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அடிப்பாங்க. அந்த டைமில் உங்களுக்கு எப்படி தோணுதோ அவ்வளோதான். சமயம் எங்கே முடியுதுனாக்கா இது எழுதுறது யூனிட் வந்து கரெக்டாக வந்து மீட்டர் சென்டிமீட்டராக மாற்றணும். கீழே வந்து செங்கல், அதாவது மேலே வந்து மொத்தம் செவரோட டைமென்ஷனு, கீழே செங்கலோட டைமென்ஷன் அடிச்சுனாக்கா எத்தனை செங்கல்னு சொல்லிட்டு கிடச்சிடும். சிம்பிளான சம்பளம். ரூபாய் 4000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிறாங்க. ஃபார்முலா இதுங்க. A = P of 1 + R/100 whole power n. நம்ம ஃபார்முலாவில் போட போகிறதில்ல, நார்மலாக தான் போட போகிறோம். பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரிஞ்சாலே போதும். ஃபஸ்ட்டு வந்து 4000 ரூபா இருக்குது. 4000 ரூபாய்க்கு 10% கண்டுபிடிக்கணும். எவ்வளோ வரப்போகுது? எனக்கு 400 தான் வரப்போகுது. இந்த 400 கூட்டு வட்டின்றதுனால நான் கூட்டிக்கு போகிறேன். 4400. 2வது வருஷம் தொடக்கத்தில் எனக்கு 4400 மாறுது. 4000ன்றது வட்டி ஒரு 400, அதுவும் சேர்ந்து எனக்கு கூட்டு வட்டியாக மாறுது. திரும்ப அதுக்கு ஒரு 10% எடுக்கிறேன். எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 440 கிடைக்குது. திரும்ப அதை கூட்டுறேன் நான். 4840. இப்போது 2 வருஷம் முடிஞ்சிச்சு. ஆனால் அவன் கேட்குறது வந்து எனக்கு 2.5 வருஷம் தான் கேட்குறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 10% வட்டிங்கனாக்கா 6ஆம் வருஷத்துக்கு எனக்கு நான் 5ன்னு எடுத்துக்குவேன். ஒரு சைபர் கேன்சல். இது 2ஆம் வாய்ப்பாடில் அடிக்கிறோம். இது அடிச்சோன்னாக்கா 242. இப்போ எவ்வளோ வட்டி கிடைக்குது எனக்கு? 2, 8, 10. 1082. சிம்பிளான கணக்கு தான். நீங்கள் வந்து ஃபார்முலா போட்டுட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஏன்னா ஃபார்முலா போட சொல்ல வேறு ஒரு அவுட்புட் வரும். அதுலேருந்து நீங்கள் வந்து மேலே கடிச்சிட்டு நீங்கள் வட்டி கண்டுபிடிக்கணும். ஏன்னா அமௌண்ட் வச்சு தான் ஃபார்முலா இருக்குது. நம்ம போட்டது நார்மலான மெத்தட், சின்னதாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம். ரைட். ஒரு தனி வட்டி கணக்கு கொடுக்குறாங்க. SI = PNR/100. இதெல்லாம் ஃபார்முலா கிடையாது, ஜஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ SI தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. SI = 35,000 × 9/100 × 2. 2 சைபருக்கு 2 சைபரு. வேறு என்ன இருக்குது? 700. 700 × 9 7 9 63. 6300. வட்டி 6300. நார்மலான கணக்கு தான், வெறும் கால்குலேஷன் தான், ஒரு டெக்னிக்கல் டேர்ம்லாம் எதுவும் இல்லை. ரைட். ஒரு மன்றத்தில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவர்கள் வீதம் 2:3 எனில் பின்வருவற்றுள் எது உண்மையான எண்ணிக்கையில் உள்ள நபர்களை குறிக்கின்றன? இது இப்போது 2:3னாவே 3x 2x தான். அது என்ன வேணா இருக்கலாம். 200 300 இருக்கலாம், 2000 3000 இருக்கலாம், 3000 2000 என்ன வேணா இருக்கலாம். அப்படின்றப்போ மொத்தம் ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு மொத்தமாக கிடைக்கும் போது 5x. அப்போது 5ஆல் அடிப்படை நம்பர் எதுன்னு பாருங்கள். இது 1 மட்டும் தான். ஆன்சர் டைரெக்டாகவே நீங்கள் குறிச்சிடலாம். இது வந்து 25 தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிச்சுனாக்கா 5 முறை வரும். இங்கே 15, அதோட கவுண்ட்டு இன்னொன்று வந்து 10. ரெண்டுத்தையும் கூட்டினா 25. இது ரேஷியோ எடுத்தீங்கன்னாக்கா 5ஆவது போட்டு அடிச்சா 3:2. அப்போது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 25. இதே மாதிரி ரேஷியோ கொடுத்துட்டு எது வந்து கரெக்டாக வராது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ வராது அப்படின்றப்போ ஒரு உதாரணத்துக்கு கொடுக்குறோம்னாக்கா ஏதாவது ஒரு நம்பரில் கொடுத்துருவாங்க. இப்போது 5னாக்கா 35, இன்னொன்னா கொடுக்கலாம் 50, 25, 12. இப்போ பாருங்கள், அது ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு 5 கிடைக்குது. இது 7ஆவது வாய்ப்பாடில் அடிக்கலாம், அது 10ஆவது வாய்ப்பாடில் அடிக்கலாம், இது 5ஆவது வாய்ப்பாடில் அடிக்கலாம். ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு 5 கிடைக்குது. இது அடிக்கவே முடியாது. ஸோ அப்போது எது வராது, ரேஷியோ வராதுனாக்கா 12 வராது. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து எடுக்கும் தெரியணும். எது கேட்குறாங்கன்றது எடுக்கும் தெரியும். இதுக்கான ஆன்சர் 25. 157. இது ஒரு ப்ரொபோர்ஷன், விகித சமம் கொடுத்துருக்காங்க. இஃப் 7.5 is the proportion 2x is to 2, sorry 7:5 is the proportion of x is to 25, then the value of x is 7:5 proportion x is to 25. நமக்கு தெரியும் கோடி உறுப்புக்கும் மைய உறுப்புக்கும் சமம். 7 × 25 = 5x. அடிச்சனா 5 முறை. எக்ஸோட மதிப்பு 35. ஸோ சாதாரண சம் தான். ஆன்சர் இருக்குறாங்க. நார்மலாக கோடி உறுப்பு மைய உறுப்பு சமம், அது ஒரு கண்டிஷன் தான். Right. Pari needs 4 hours to complete a work. His friend needs 6 hours to complete the same work. How long will take to complete the work together? அதாவது பாரின்றவர் பார்த்தீங்கன்னாக்கா 4 மணி நேரமும், யுவன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னாக்கா 6 மணி நேரமும் செய்கிறாங்க. 2 பேர் சேர்ந்தால் எவ்வளோ நேரத்தில் முடியும்னு சொல்லிட்டு இங்கே டைமிங்கில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கணக்கு பார்த்தோம்னா சேம் கான்செப்ட் அதே தான். இது ஹவர்ஸ் இருக்குது, டேஸ் இருக்கிறதுல ஹவர்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிருவோம். 4க்கும் 6க்கும் எல்சிஎம் வந்து 12. அப்போ இங்கே வந்து 3 முறை, இங்கே எனக்கு 2 முறை கிடைக்குது. அப்போ 2 பேர் சேர்ந்து செஞ்சால் ஒரு வேலை, அதாவது 5 மணி நேரம் செய்வாங்க ஒரு யூனிட் முடிக்கிறதுக்கு. அப்போது
12/5. இது மிக்சட் ஃப்ராக்ஷனை மாற்றுங்க அப்படியே. 5 2 10 மேலே 2. அப்போ எனக்கு மொத்தமாக எனக்கு 2 hours. எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2/5ன்றது நான் வந்து மினிட்டாக எடுத்துக்கணும். இன்ட்டு 60 அடிச்சோன்னாக்கா எனக்கு 12:24 நிமிஷம் கிடைக்கும். அப்போது 2 hours 24 minutes. சிம்பிளான கணக்கு தான். எஃபிஷியன்சி மெத்தடில் போட கற்றுக்குங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றுமே கிடையாது. அவங்க கொடுத்துக்கிறது டேவாக இருக்கட்டும், அவராக இருக்கட்டும், என்னென்ன இருக்கட்டும், ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு அதுக்கான எல்சிஎம் எடுத்துக்கணும். எல்சிஎம் எடுத்துகிட்டு இது ரெண்டுத்தையும் பெருக்குனா எனக்கு 12 கிடைக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் போடணுன்றது எடுத்துங்க. அதுதான் அது உங்களோட செயல்திறன். அதாவது 1 ஹவருக்கு எத்தனை யூனிட் சொல்கிறாங்க. இப்போ 1 ஹவருக்கு 3 யூனிட்டும் இங்கே 1 ஹவருக்கு 2 யூனிட் செய்கிறாங்க. அப்போ 1 ஹவருக்கு சேர்த்து இவங்க 2 பேருமே 5 யூனிட் செஞ்சாங்கன்னா மொத்தமாக செய்ய வேண்டியது 12 யூனிட். அப்போ அடிச்சாக்கா 2 மணி நேரம் 24 நிமிஷத்தில் வச்சுக்கலாம். சரி, எங்கே இருக்கு? 2 hours 24 minutes. 10 நாற்காலிகளின் விலை 4 மேசைலி விலைக்கு சமம். இப்போ 10 சேர் வந்து 4 டேபிளுக்கு ஈக்குவல். 15 நாட்கால்கள் ப்ளஸ் 2 மேசைகள் டேபிள் சேர்ந்த விலை வந்து 4000. ரைட். 12 நாற்காலிகள் ப்ளஸ் 3 மேசைகள் எவ்வளோ அப்படின்னு கேட்குறேன். இப்போது இது வந்து இது ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தோட விலை கொடுத்துட்டு இங்கே என்ன கேட்குறாங்கனாக்கா இதோட விலையை கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம வந்து ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? நான் என்ன பண்ணுறேன், இது 2ஆவது போட்டு வச்சுன்னா 5 2. அப்போ சி இந்த பக்கம் வச்சுட்டு 5 நான் இந்த பக்கம் எடுத்து வந்துடுறேன். அப்போது சேரோட விலை வந்து 2/5t. ரைட்டா? இது கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல நான் சின்ற எடுத்துட்டு 2/5tன்னு போட்டுக்கிறேன். இப்போ 15 சேரோட விலை இங்கே சி ஒரு சேரோட விலையை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னாக்கா 2/5t plus 2t equal to 4000. இதையும் அடிச்சா 3 முறை 6 2 8t. 8 டேபிளோட விலை 4000. அப்போது கண்டிப்பாக ஒரு டேபிளோட விலை 500 ரூபா இருக்க போகுது. ரைட்டா? ஒரு டேபிளோட விலை 500 ரூபா அப்படின்னாக்கா இந்த இடத்துல 2 டேபிளோட விலை 1000 ரூபா இருக்குமா? அப்போது 2 சேர்த்தா 4000. அப்போ 15 சேரோட விலை வந்து 3000 ரூபா இருக்கும். அப்போ ஒரு சேரோட விலை அடித்தா 200. அப்போ டேபிளோட விலையை கண்டுபிடிச்சிட்டோம், சேரோட விலையை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கேட்குறாங்க? 12 சேர் அண்ட் 3 டேபிள் கேட்குறாங்க. 12 சேர்னாக்கா ஒரு சேரோட விலை 200 ரூபா. இப்போ 12 சேர் வந்து 2400. ஒரு டேபிளோட விலை 500 ரூபா. 3 டேபிள் 1500 கூட்டினா 3900. இப்போ ஆன்சர் சிம்பிள் தான். நல்லா கவனிச்சிங்க. இது ரெண்டுத்துலேருந்து ஈக்குவல் பண்ணி சி மட்டும் தனியாக எடுத்துடுறோம். இந்த சி எடுத்துன்னு போயிட்டு இந்த சி எடுத்துகிட்டு இங்கே டேபிளாகவே கன்வெர்ட் பண்ணுறேன். ஏன்னா எல்லாத்தையுமே ஒன்றா வச்சுனாக்கா அதுலேருந்து கண்டுபிடிக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இதை வச்சு அடிச்சுனாக்கா எனக்கு 6t கிடைக்குது. இது 2 பேருக்குன்னா 3 2 6 + 2 8. 8 டேபிளோட விலை 4000 ரூபா. ஒரு டேபிள் வந்து 500 ரூபா. அப்போ இந்த கண்டிஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஒரு டேபிள் 500 ரூபானா 2 டேபிள் 1000 ரூபா இருக்குமா? அப்போ 1000 ரூபா 4000ல் 1000 ரூபா போச்சு 3000 ரூபா. 15 சேரோட விலை வந்து 3000 ரூபா. அப்போ ஒரு சேரோட விலை வந்து 200 ரூபா. அப்போது நான் கேட்குறது 12 சேர் கேட்குறாங்க. ஒரு சேர் 200 ரூபா, 12 சேர் வந்து 2400. 3 டேபிள், ஒரு டேபிள் 500னா 3 டேபிள் 1500. ரெண்டுத்தையும் கூட்டினா 3900. சிம்பிளான கணக்கு தான். கொஞ்சம் அந்த எக்ஸாம் ஹாலில் யோசித்து போடணும். த நெக்ஸ்ட் டேர்ம் இந்த சீக்வன்ஸ். ஒரு சில எக்ஸாமில் இந்த மாதிரி கேள்விகள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டுருவாங்க. நம்ம யூஸ்வலாக பண்ணுறது வந்து டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்ப்போம். ஒரு 2-3 விஷயங்கள் பண்ணி பாருங்க. ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர், டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. இல்லைனா ப்ளஸ் மைனஸ் எதுனா ஒன்று பண்ணி பாருங்க. எதுவுமே வரணும்னா அது விட்டுட்டு நெக்ஸ்ட் சம் போயிடுங்க. நம்ம முதல்ல வந்து டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கலாம். டிஃபரன்ஸ் எடுத்து என்ன வருது? 3 4 10 19. கண்டிப்பாக அந்த சீரீஸில் போகவே இல்லை. சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கொயர் கியூப். 1 ஸ்கொயர் + 1 எடுக்கலாம். 2 ஸ்கொயர் + 1 3 ஸ்கொயர் 9 இருக்குது. அப்போ இதுவும் கிடையாது. கியூபில் எடுத்தோம்னாக்கா 1 கியூபுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 1 × 1 + 1 2 2 × +1 அதுவும் வரல. +1 -1 எதுவுமே வரல. இப்போ டைரெக்டாக இதுலேருந்து எடுக்கலாம். 2 × 2 + 1 5. இப்போ 5 × 2 + 1 10 வரும். அப்போது 2 - 1 போட்டுக்கலாம். இப்போ 9. இப்போ 9 × 2 வந்து 18 + 1 19. இப்போ 19 × 2 வந்து 38 -1 37. அதாவது +1 -1 +1 -1 இந்த கான்செப்டில் போயிட்டு இருக்கு. அப்போது லாஸ்ட்டாக நம்ம அடுத்து எடுக்க போகிறது வந்து ப்ளஸ் தான் எடுக்கணும். 37 × 2
74 + 1 வந்து 75. ஸோ இந்த மாதிரி சம்லாம் வந்து கொஞ்சம் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு லாஜிக்கே இல்லாத கணக்கு மாதிரி தான் இருக்கும். எதனா ஒரு பேட்டர்னில் இருக்கும். அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சிலருக்கு இது ஒரு 10 செகண்டில் கண்டுபிடிச்சிருங்க, ஒரு சிலருக்கு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. இதில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நடுவில் கொடுக்குறது. இந்த மாதிரி சம்ஸ் வந்து லிட்டரலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சம் வந்து நீங்கள் செய்ய பாருங்கள். 24 சம்மும் செஞ்சால் எனக்கு தெரிஞ்சு வெரி குட் தான். கடைசியாக இதுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சொல்கிறேன், அவ்வளோதான். ஸ்டில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிரர் இமேஜ் கேட்குறாங்க. நீங்கள் இந்த ஸ்டில்லுன்றத ஒரு பேப்பரில் எழுதிட்டு கண்ணாடி பக்கத்தில் எடுத்து வச்சு பாருங்கள். அது எப்படி இருக்கும்னாக்கா இந்த மாதிரி இருக்கும். அதாவது இங்கே எழுதிட்டு இங்கே பேப்பர் வச்சுட்டு இந்த இடத்துல கண்ணாடி இதுனாக்கா அது கண்ணாடியில் பாக்ஸிலோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆன்சர் வந்து இதுதான். ஈஸியாக எழுதிக்கலாம். இப்படி எழுத சொல்ல அப்படியே ரிவர்ஸில் எழுது தான் நம்ம ரெண்டு கையில் எழுத சொல்ல எழுதுவோம்ல, சேம் கான்செப்ட். என்ன கொடுத்துருக்காங்க? பே 28. அதாவது ஏபிசிடி கொடுத்துருக்காங்க. பிக்கு 2, ஏக்கு 1, ஜட்டுக்கு 26, இதுக்கு வந்து 25 அப்படின்னா 28. ரைட்டு. A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 23 ஓக்கு 15 எண்ணுக்கு வந்து 14. மொத்தமாக எவ்வளோ வருது? 10 20 40 49 52. அவ்வளோதான். சிம்பிளான கணக்கு தான். இப்போ ஏபிசிடி நம்பர் போட்டு எடுத்தாலே இது வந்துடும். ஏன்னா இது பார்த்து கண்டுபிடிங்க. சில கணக்கில் வந்து பி இருக்கா, இங்கே வந்து 2 + 1 ஏ இருக்கா, 1 + 1 ஒய் இருக்கா, 25 + 1 இந்த மாதிரி +1 -1 இப்படின்னு கேட்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது பார்த்து போட்டுங்க. நார்மலாக ஏபிசிடிக்கு 1 2 கொடுத்தாலே போதும். ஒரு தான் பெற்ற 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் ரூபாய் 400 செலுத்துகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட 300 கூடுதலாக செலுத்துகிறார். அவர் அந்த கடனை அடைக்க எவ்வளோ காலம் தேவைப்படும்? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏபிஜிபி கணக்கு தான். அப்போது இங்கே முதல்ல என்ன கொடுக்குறாங்க? முதல் தவணையாக வந்து எவ்வளோ இருந்தாக்கா 400 ரூபா. அப்போ என்ன சீக்வன்ஸில் போகுது? ஃபஸ்ட்டு 400, அதுக்கடுத்தது 300 எக்ஸ்ட்ரா கட்டுறாரு, அதுக்கடுத்தது ஒரு 300 எக்ஸ்ட்ரா கட்டுறாரு. அப்போ ஸோ ஒன். அப்போது அவர் மொத்த வண்டி கட்ட வேண்டிய கடன் வந்து 65,000 வந்து எப்போ முடியும்? இதேமாதிரி கட்டினே வந்தால் மொத்த கூட்டினே வந்து 65,000 எப்போ முடியும்னு கேட்குறாங்க. இது வந்து நம்ம ஃபார்முலா வச்சு தான் போடணும். அப்போ ஏ வந்து 400, ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 300, என் வந்து தெரியாது, எல்லும் தெரியாது. அப்போ இதில் கண்டுபிடிக்க வேண்டியதுனாக்கா மொத்த தொகை வந்து 65,000 n/2 × 2a + n-1 × d. ரைட்டா? இந்த ரெண்டு அந்த பக்கம் வந்துச்சுன்னா 1,30,000 வரும். n 2a, ஏவோட மதிப்பு 400, 2a 800 ப்ளஸ் இந்த பக்கம் இது நான் தனியாக எழுதிட்டு காட்டுறேன் பாருங்க. n-1 × d இருக்கா, டியோட மதிப்பு வந்து 300. 300 உள்ளே போச்சுன்னா 300 n மைனஸ் ஒரு 300. அப்போ என்ன கிடைக்குன்னா எனக்கு 300 n மைனஸ் 300 கிடைக்கும். ரைட்டு. இது உள்ளே போச்சுன்னா இது 500 ஆகிடும். 500 n ப்ளஸ் 300 n². ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகும். இருக்கிற ஜீரோலாம் அடிச்சிருங்க. 2 0 2 0 2 0. அப்போ என்ன மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இது எழுதி வச்சிங்க. நான் இங்கே போட போகிறேன் மீதி சொன்னேன். (3n² + 5n) இது அந்த பக்கம் போச்சுன்னா -1300 = 0. அதாவது இந்த 3 அந்த பக்கம் போச்சுனாக்கா n² + 5n - 3900 = 0. ரெண்டு நம்பர் பெருக்குனா எனக்கு 3900 வரும். ரெண்டு நம்பர் கூட்டினா எனக்கு 5 வரணும். அப்போது 60 65. எப்படி சார் பார்த்தோன்னே 60 65 எடுக்கிறீங்கனாக்கா இங்கே 3600 60. அதுக்கப்புறம் 7 வரணுனாக்கா 4900 வரணும். அப்போ நடுவில் இருக்கிற ஸ்கொயர் நம்பர் கண்டிப்பாக 60 65 தான் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இல்லை 65 70 இருக்கலாம். ரெண்டு பெருக்கி பாருங்கள். நான் அவ்வளோதான் எடுத்தேன் சிம்பிளாக. அப்போது ரெண்டுத்தையும் எடுக்க சொல்லும். இப்போ இங்கே மைனஸ் வரணும். எங்கே மைனஸ் பண்ணணுனாக்கா
இதுக்கு மைனஸு, இதுக்கு ப்ளஸ். ஏன்னா பெரிய நம்பர் கூட தான் இந்த இதில் ப்ளஸ் கிடைக்கும். அப்போது இங்கே 3 பேருக்கு இந்த மாதிரியே 3 ஆல் வகுப்பு பண்ணணும். இது 3 ஆல் வகுப்பு பண்ணல, கண்டிப்பாக இது ஆன்சராக இருக்கும் போதில் 20. அப்போது ஒரு எண்ணோட n - 20, இன்னொன்று 3n + 65 இந்த மாதிரி ஒரு டேர்ம் கிடைக்குது. அப்போ n = 20. அப்போ கண்டிப்பாக பாசிட்டிவில் வர ஒரே நம்பர் இது மட்டும்தான். டெஃபினட்டாக அவங்க வந்து 20 மாதத்தில் கட்டி முடிப்பாங்க. இது இவ்வளோ பெருசு போன மாதம்னா கண்டிப்பாக இவ்வளோ பெருசு தான் போடணும், வேறு சாய்ஸே கிடையாது உங்களுக்கு. இல்லைனா உட்காந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி எழுதினே போக வேண்டியது தான். 65,000 உங்களுக்கு டோட்டல் 65,000 வர வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி எழுதினே வேண்டியது தான். அது எப்போ முடியும்னு தெரியாது. அப்போது இந்த மாதிரி போட்டிங்கன்னா ப்ரொசீஜரோடு செஞ்சு போட்டிங்கன்னா இதில் முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான். 65,000 ஃபார்முலா வராது, SN ஸ்டார்ட் ஆகும். கூட்டுத்தொடர் வரிசையில் இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. ரைட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஆன்சர் வந்து 20. A river 2 meters deep, ஆழம். ஒரு ஆறு இருக்குது, ஆற்றுல தண்ணி போகுது. அந்த தண்ணியோட ஆழம் வந்து 2 மீட்டர் இருக்கிறாங்க. வைடு வந்து இது வந்து 45 மீட்ரு. ஃப்ளோயிங் வந்து 3 km/h. கொடுத்துக்கிறதுலாம் மீட்டரில் கொடுத்துக்கிறாங்க, ஆனால் கேட்குறது மட்டும் km/h. Then the amount of water runs into the sea per minute. ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ போகுது அப்படின்றது தான் கேட்குறாங்க. ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம். 2 மீட்ரு இன்ட்டு 45 மீட்ரு இன்ட்டு 3 km/h இருக்குது. அதை வந்து நம்ம மீட்டர்/செகண்டாக மாற்றிக்கலாம். மீட்டர்/செகண்ட்னாக்கா 3 × 5. இதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள். 9 வாய்ப்பாடில் வச்சுன்னா 5 முறை, 2 முறை, 2. ஓகே, 5 5 25, 25 3 75. ஓகே, ஒரு செகண்டுக்கு இது வந்து 75 லிட்டர் ஆஃப் வாட்டர் அப்படி கன்சியூம் பண்ணி போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்போது நமக்கு தேவை மினிட் தான் கேட்குறாங்க. × 60, 30க்கு 0, 12, 43, 44, 45. இப்போ 4500 மீட்டர் கியூப் அவ்வளோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா. ஏன்னா இங்கே கொடுத்துக்கிறது வந்து பர் மினிட் தான் கொடுத்துக்கிறாங்க, பர் ஹவர் கொடுக்கல. நம்ம கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீட்டர்/செகண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இது எப்படி சார் மீட்டர்/செகண்டு? 3 km/h கொடுக்குறாங்களா? அப்போ 3 × கிலோமீட்டர்னா எத்தனை மீட்ரு? 1000 மீட்ரு. ஹவர்னா எத்தனை செகண்டு? ஒரு ஹவருக்கு 60 நிமிஷம், ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டு. இப்போ 60 × 60, 1 0 1 0 இன்னொரு 0 இன்னொரு 0. 2000 லட்சம்னாக்கா இது 5 முறை, இது 3 3 3 18. இந்த 5/18 தான் இங்கே நார்மலான கணக்கு தான் அது. இந்த மாதிரி கணக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் கேஸ் தான். மென்சுரேஷன் கேட்குறது ரொம்ப ரேர் கேஸ். ஏன்னா நமக்கு வந்து டைம், டிஸ்டன்ஸ், இந்த வாட்டர் ஃப்ளோயிங் சம்ஸ்லாம் நமக்கு கிடையாது சிலபஸில். சம்டைம்ஸ் கேட்கலாம். இது பேசிக் தான். இது பேங்கிங் தரத்தெல்லாம் கிடையாது, SSC பேங்கிங் தரத்தெல்லாம் கிடையாது. ரொம்ப பேசிக்கான சம் தான். ஸோ பேசிக் தெரிஞ்சு வச்சுங்க. ரைட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளுக்கு எந்த அசலானது 2620 தொகையாகும். ஸோ இந்த கணக்கு பாருங்கள். இது டெஃபினட்டாக வந்து ஃபார்முலாவில் தான் போடணும். ஆனால் நம்ம இதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். 1 + r/100 ஹோல் பவர் n. இதாவது காம்பவுண்டட் இயர்லின்னு கொடுத்துறாங்க. ஆஃப் இயர்லினா வேறு ஃபார்முலா வரும், இயர்லி. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா இதுதான் ப்ரெஷர் = P × 100, 110/100. எத்தனை வருஷம்? 3 வருஷம் கொடுத்துக்கிறாங்க. இது சால்வ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பிரின்சிபல் எவ்வளோன்னு சொல்லிட்டு கிடச்சிடும். இது சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு, பட் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஆக்சுவல் ப்ரொசீஜர் இதுதான். வேறு என்ன சார் பண்ணலாம் இதை அப்படின்னு பாருங்கள். ஒரு அமௌண்ட் எவ்வளோ ஆயிருக்குனாக்கா 2620 ஆயிருக்கு. இதில் ஆன்சர் ஆப்ஷன் வச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது ரவுண்டு வேல்யூ எடுங்க. 1500 இல்லை 2000 இல்லை 2500, 1800லாம் போகாதீங்க. 2000 இந்த மாதிரி 500 ஆகிற ரவுண்டு வேல்யூ எடுத்துங்க. ஃபஸ்ட் நான் சும்மா 1500 எடுக்கிறேன். தனி வட்டியில் கணக்கு போடுங்களா. 1500க்கு 10% எவ்வளோ? 150 ரூபா. 3 வருஷத்துக்கு 450 ரூபா வரும். அப்போ 2000 ரூபா கூட கிட்ட வரல. ஸோ பாசிபிள் கிடையாது. நீங்கள் அதே 2000 எடுங்க. 2000 எடுத்தீங்கன்னாக்கா 10% 200 ரூபா. 3 வருஷத்துக்கு 2600, ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துருச்சு. அப்போது அந்த 2000 ரூபா எடுத்து நான் வந்து சால்வ் பண்ணி பார்க்குறேன். ஆன்சர் அதான் நான் வந்து ஃபைனலைஸ் பண்ணல, அதை எடுத்து நான் வந்து சால்வ் பண்ணி பார்க்குறேன். அப்போ 2000 ரூபாய்க்கு 10% 3 வருஷத்துக்கு எடுக்க போகிறேன். கூட்டு வட்டியில் 1 வருஷத்துக்கு 200 கிடைக்குது. அடுத்தது 2200, அதுக்கு 10% எடுக்கிறேன்.
எனக்கு 220 கிடைக்குது. இப்போ 2420க்கு திரும்ப 10%, எனக்கு 242 கிடைக்குது. அந்த 242 266. அப்போ நான் எடுத்த 2000 ரூபாய்க்கு எனக்கு கிடைக்கிற 3 வருஷம் கழிச்சு கிடைக்கிற அமௌண்ட்டு 2662 வருது. அப்போ டெஃபினட்டாக 2000 தான் இதுக்கான ஆன்சர். இப்போ கண்ணை மூட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி கணக்கெலாம் அவர் சொல்லுவோம். தனி வட்டியில் கேல்குலேட் பண்ணி பாருங்கள், கிடைச்சிரும். மேக்ஸிமம் ஒரு சில கணக்கு வேணும்னே வந்து நீங்கள் அந்த மாதிரி போடவே கூடாதுன்றதுக்காகவே கொடுப்போம். அப்போது வேறு வழியே இல்லை, ஃபார்முலா தான் போட்டாகணும். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். எல்லாருக்கும் நார்மலாக இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் போடுறவங்களும் சரி, ஃபார்முலாவில் போகிற சார் எல்லாருக்குமே டைம் ஆகும் சார். அது வேணும்னே நீங்கள் வந்து இதில் தான் போடணும் அப்படின்றதுக்காகவே கொடுக்குறது. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பேன், 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரில். இந்த மாதிரி தனி வட்டி கூட்டு வட்டிலாம் நான் பார்த்த ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் கேட்டால் இது சொல்லலாம். மற்றதெல்லாம் எல்லாமே ஓரளவுக்கு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொஸ்டின் என்ன கேட்க வரானே சிலருக்கு புரியாது. இது இந்த கணக்கை வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ணவங்களால மட்டும் தான் இது வந்து கரெக்டாக போட முடியும். ப்ரொசீஜராக போடுறேன் அது அந்த மாதிரி போடுறேன்னு போனீங்கனாலும் கண்டிப்பாக இதில் வந்து டைம் வேஸ்ட் ஆகும், என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ இதுக்கு வந்து எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக் நான் சொல்லி தரேன். இப்போ என்ன கேட்குறாங்கனாக்கா, இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஃப் ஏ சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இன் n இயர்ஸ், எத்தனை வருஷம் சொல்ல, தென் இன் விச் இயர் இட் வில் பிகம் m டைம்ஸ். அப்போது n இயரில் டபுள் ஆகுது, அப்போது m டைம்ஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கணக்கு நம்ம எப்படி பார்ப்போம்னாக்கா, ஒரு அசலானது 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாகும்னாக்கா 20 ஆண்டுகளில் எத்தனை மடங்கு ஆகும், இல்லைனா 20 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை ஆண்டு ஆகும். ஸோ இப்போ அந்த மாதிரி கேள்வி தான் அது. இன் விச் இயர் இட் வில் பிகம் m டைம்ஸ், எத்தனை ஆண்டுகளில் இது வந்து எத்தனை ஒரு 20 மடங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வி தான். அப்போ இந்த இடத்துல வந்து நம்பரும் கொடுக்கல, எல்லாமே லெட்டராக கொடுத்துக்கிறாங்க, ரேட் பர்சன்டேஜ் கொடுக்கல, பிரின்சிபல் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அப்போது நம்மளா ஒரு அசம்ஷன் எடுத்துக்க வேண்டியதான். இதெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. நான் என்ன எடுத்துக்கிறேன்னாக்கா, பிரின்சிபல் வந்து நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். n டபுள் ஆக போகுது, டபுள்னாக்கா இது வந்து அமௌண்ட் ஆக போகுது. 100 ரூபான்றது 200 ரூபா போகுது, டபுள் தானே ஆகுது, இது அமௌண்ட்டு. இப்போ அமௌண்ட்டுக்குள்ளே யார் யார் ஒழிச்சிட்டு இருக்கா, பிரின்சிபல் 100 ரூபாவும் தனி வட்டி 100 ரூபாவும் ஒழிச்சிட்டு இருக்கும். இப்போ ஒரு அசல் வந்து டபுள் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், அசல் அப்படியே தான் இருக்க போகுது. அப்போது வட்டி கூட சேர்ந்தால் தான் அது வந்து தொகையாக மாறப்போகுது. அப்போ அந்த தொகை வந்து ஆல்ரெடி 100 ரூபா வந்து அசல் நானே எடுத்துக்கிறேன் அசம்ஷனில். அப்போ வட்டியும் 100 ரூபா, ரெண்டு சேர்ந்து தானே 200 ரூபா, டபுள்னா 200 தானே. அப்போது நெக்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் என்ன வந்து என்ன எடுத்துக்கிறீங்கனாக்கா, அது டிபெண்ட்ஸ், நீங்கள் வந்து நம்பர் என்ன சூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து. நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னாக்கா 10ன்னு எடுத்துக்கிறேன், எனக்கு வந்து ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக நான் 10ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நார்மலாக எளிமையாக வந்து இது போடுங்க. ஃபஸ்ட் என்ன கொடுத்துக்கிறாங்க, 100 ரூபா வட்டி, அசல் 100 ரூபா, எத்தனை வருஷத்துக்கு, 10 வருஷத்துக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ரைட்டா, இந்த 100க்கு இந்த 100 கேன்சல், 1க்கு 1. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து 10ன்னு கிடைக்குது. இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறும். நான் இந்த இடத்துல 20ன்னு எடுத்துருந்தா அங்கே 5ன்னு வந்திருக்கும். அப்போது நான் எடுக்கிற வேல்யூ பொறுத்து மாறுங்க. 100ன்னு எடுத்துருந்தா எனக்கு 1ன்னு கிடச்சிருக்கும். அப்படின்ற மாதிரி நான் இங்கே என்ன எடுக்கிறேன், அப்போ 2ன்னு எடுத்துருந்தா இங்கே 50ன்னு கிடச்சிருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இங்கே மாறும். சரி, இப்போ நான் வந்து இதில் n அப்படின்றது 10ன்னு எடுத்துக்கிறேன். m டைம்ஸாக மாறும். அந்த m டைம்ஸு என்னன்னே தெரியாது. அப்போ m டைம்ஸ் நான் வந்து 100ன்னு எடுத்துக்கலாம், இல்லை 1000ன்னு எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான், என்ன வேணால் எடுத்துக்கலாம். நான் ரவுண்ட் வேல்யூ எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கேயும் 10 இங்கேயும் 10 எடுத்துடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா n இயர்ஸ்க்கும் m டைம்ஸ்க்கும் ரெண்டு வேறு வேறு நம்பர். அதனால் நான் நம்பர் வேறு 20 கூட எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 20 கூட எடுத்துக்கலாம் நீங்கள். சரி, இப்போது இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 6% எனக்கு இவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போது 100 டைம்ஸாக மாறணும், ஒட்டு மொத்தமாக எனக்கு 100 டைம்ஸாக மாறணும். அப்போ 100 டைம்ஸ்னால் என்னோடய பிரின்சிபல் எவ்வளோ, 100 ரூபா. 100 ரூபா 100 டைம்ஸாக மாறணும்னா எனக்கு 10,000 ரூபா ஆகும். அப்படின்னா அதில் வட்டி எவ்வளோ இருக்கும், 1 மடங்கு எடுத்துடலாம். இந்த 1 மடங்கு எடுத்துட்டாக்கா எனக்கு வட்டி மட்டும் எவ்வளோ நிற்கும். அப்போ அசல் 100, எத்தனை வருஷத்தில் ஆக போகுது தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10%. ஒரு சைபர் இதுவும் வச்சுன்னா எனக்கு வந்து n வந்து 990. அதாவது இந்த இந்த எத்தனை வருஷம்னு கேட்குறது வந்து எனக்கு இதில் கேட்டுக்கிறது வந்து எனக்கு 990 கிடைக்குது. ஸோ அப்போது நான் n-யும் m-யும் இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ண சொல்லுவோம். எந்த இடத்துல எனக்கு 990 ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர். இங்கே பாருங்கள், வெறும் m மட்டும் கொடுத்துருக்காங்க. m-ஓட வேல்யூ நான் 100ன்னு எடுத்துருந்துக்கிறேன். அப்போ டெஃபினட்டாக எனக்கு 990 வரலங்க. அப்போது ஏ ஆப்ஷன் தப்பு. பி ஆப்ஷன் m × n ரெண்டுத்தையும் பெருக்கு சொல்லியிருக்காங்க. பெருக்குன்னா 1000 வரும், அதுவும் தப்பு. அப்போ நான் இது எடுக்கிறேன், m - 1 × n. அதாவது இந்த எக்ஸ் கிடையாது, இது பெருக்கல் n இப்படி இருக்குது. இதை எடுத்துக்கலாம். நம்ம m எவ்வளோ, 100. 100 - 1 வந்து 99. m வந்து நான் 100ன்னு ஆல்ரெடி சொல்லி வச்சுருக்கேன். அப்போ 100 - 1 99 × n 10.
அப்போது 990. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி. ரீசெண்டாக 2023 கேட்டது தான். ஒரு டிஃபிகல்ட்டான கொஷினு. இது எவ்வளோ பேர் எப்படி அப்ரோச் பண்ணீங்க, அந்த சம் எப்படி சால்வ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. யாருன்னா இது முறையான மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அப்படியே நீங்கள் டைப் பண்ணதை அதில் போடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கோம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில் 15 அட்டைகளின் மொத்த விலை 50 கிராம். அப்போது 50 கிராம்ங்குது 1 கிராம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். 15 அட்டை வந்து 50 கிராம். அதே அளவுடைய 2.5 கிலோ 2500 கிராம் எடை உள்ள எத்தனைன்னு கேட்குறாங்க. அப்போது படிச்சோம்னாக்கா 50, இது ஒரு முறை இருக்கும், குறுக்கு பிறகுனா எக்ஸு, 15 × 50 750. இது நார்மலாக 750 காணும். இது நார்மலாக ஒரு பெருக்கல் கணக்கு தான். அதாவது சிம்பிளான விஷயம். இங்கே கிராமன் கொடுத்துக்கிறதுனால இங்கே கிலோ, இங்கே ஃபஸ்ட்டு கிராமன் கொடுத்துக்கிறான், அடுத்தது இங்கே கிலோன்னு கொடுத்துக்கலாம். வேணே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கலாம். எப்போவுமே யூனிட்ஸ் வந்து சேமாக இருக்கணும், சேமாக நம்ம மாற்றிக்கணும், அதை மாற்ற தெரியணும் முதல்ல. அப்போ வந்து 50 கிராம் வந்து 15 ஷார்ட்டோட 50 கிராம்னா எத்தனை ஷார்ட் வந்து 2500 இருக்கும். இந்த மாதிரி ஈக்குவலாக எழுதிட்டாலே அடிச்சு போடலாம் ஆன்சர். ஓகே, 168. 42 வினாடிகள், 72 வினாடிகள் மற்றும் 108 வினாடிகள் பிறகு 3 வெவ்வேறு சாலை குறுக்கு வெட்டுகளின் போக்குவரத்து விளக்குகள் மாறுகின்றன. காலை 7 மணிக்கு 7 o'clock மணிக்கு அவை ஒரே நேரத்தில் மாறினால் அது எந்த நேரத்தில் அவை மீண்டும் ஒரே நேரத்தில் மாறும். இது வந்து ஒரு எல்சிஎம் சம். இந்த மாதிரி சம் பார்த்தாலே கண்ண முடின்னு எல்சிஎம் வந்துருங்க. என்னென்ன இருக்கு பாருங்க, எல்லாமே செகண்ட்ஸ், வினாடி. நல்லா புரிஞ்சுக்கணும், அதை வினாடி மைண்டில் வச்சுங்க, மினிட்ஸ் கிடையாது. ரைட்டா? எல்லாமே தெரிஞ்சு 12ஆம் வாய்ப்பாடு. 4 6 9 2ல் எடுத்தனா 2 3 9 3 2 1 3 3 2 6 6 18 36 36 × 12 72 2 மீதி 2 36 43. அப்போது எக்ஸ்ட்ரா கட்சிக்கு 432 செகண்ட். இதில் எத்தனை மினிட்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு மினிட்டுக்கு 60 செகண்ட். அப்போ டிவைடட் பை நான் 60 போட்டேனாக்கா எனக்கு என்ன கிடைக்கும்? 420 தான் வந்து 7 நிமிஷம். ரைட்டா? மீதி எவ்வளோ எனக்கு இருக்குது? மீதி எனக்கு 12 செகண்ட் இருக்குது. அப்போது 7 மணி 7 நிமிஷம் 12 செகண்ட்ஸ். கொஞ்சம் கரெக்டாக பார்த்து எழுதிங்க. இது வந்து நீங்கள் அடிச்சிங்கனாலே தெரிஞ்சு, இது அடிச்சிங்கன்னா வேறு ஒரு நம்பர் வரும், நீங்கள் அப்படி அடிக்காதீங்க. இது நான் எப்படி சொல்லி கொடுக்க பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது 72 வினாடி இருக்குதுனாக்கா நீங்கள் எப்படி சொல்லணும்னாக்கா ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடி. இப்போ இதில் நான் 60 கழிச்சுன்னா மீதி எனக்கு 12 கிடைக்குது. அப்போது 1 மினிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற 12 நிமிஷம். அப்போது 432 இருக்குதுனாக்கா 60 × 7 தான் 420. 432 எக்ஸாக்டாக 60 டிவைட் எடுத்து இவ்வளோ மட்டும் தான் இருக்குது, மீதி 12 இருக்குது. அப்போது 7 நிமிஷம் 12 செகண்ட். எனக்கு ஆல்ரெடி 7 மணி நேரம் இருக்குது. 7 மணி நேரம் 7 நிமிஷம் 12 செகண்ட், அதான் 7 மணி. நார்மலாக எல்சிஎம் கணக்கு தான். எல்சிஎம் கரெக்டாக எடுங்க. எல்சிஎம் தப்பாக பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட்ஸ் வந்து வேறு மாறிடும், மாட்டிக்குவீங்க. திரும்ப டைம் அண்ட் ஒர்க் தான். 3ஆவது சம் வருது பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பார். ஏ வந்து 35. பி என்பவர் ஏவை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர். பி என்பவர் ஏவை காட்டிலும் 40%. இவர் 100% செய்கிறாருன்னா இவர் 140 இருப்பார். இவர் 0 செஞ்சுட்டு இவர் 40ன்னு போட முடியாதுல்ல. இப்போ இது வந்து எஃபிஷியன்சி, இது வந்து டேஸ். அந்த பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இப்போ பி அந்த வேலையை வந்து எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்குறாங்க. சரி, இப்போ இது வந்து 20ஆம் வாய்ப்பாட்டில் வச்சிங்கன்னா 5 முறை 7 முறை. ரைட்டா? இப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறது எப்படி? இது 2 பெருக்குனாலே நமக்கு டோட்டல் ஒர்க் வந்துடும். இப்போ 35 × 5 25 5 இது 2 15. அப்போ 175 ஒர்க்கு செய்யணும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 35 நாள் செய்கிறாரு, ஒரு நாளைக்கு 5 வேலை செய்கிறாரு. இவர் வந்து ஒரு நாளைக்கு 7 வேலை செய்கிறாரு. அப்போ எத்தனை நாள் செய்வார்? அடிச்சுனாக்கா 2 முறை 3 5. சிம்பிளான கணக்கு தான். இப்போது டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் எஃபிஷியன்சி போட கற்றுங்க. எஃபிஷியன்சி மெத்தட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைனாக்கா நம்ம ஆல்ரெடி வீடியோ கிளாஸ் போட்டிருக்கோம், அதில் வந்து இருக்கும், பார்த்துங்க. அடுத்து ஒரு பர்சன்டேஜ் சம் கொடுக்குறாங்க. ஜென்ரலாக அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போயிடுங்க. இது என்ன கொடுத்துருக்காங்க? 20% ஆஃப் P + Q, 50% ஆஃப் P - Q எனில் PQவின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 100 100 அடிச்சிருங்க, 1 1 அடிச்சிருங்க, 2 உள்ளே எடுத்துருவாங்க. 2P + 2Q
ஈக்குவல் டு 5p மைனஸ் 5q. எந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாம்? ஓகே, p அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்ட்டு q இந்த பக்கத்தில் வரலாம். அப்போ என்ன வரும்? இது மைனஸ் இருக்குது, இந்த பக்கம் தான் ப்ளஸ் ஆகிடும். 7q ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் இங்கே ப்ளஸில் இருக்குது, அங்கே மைனஸ் ஆகிடும் 3p. அப்போ என்ன கிடைக்குது? q-க்கு 3 p-க்கு 7 இருக்குது. அங்கே வந்து p/q தான் கேட்குறாங்க. அப்போ எனக்கு 7/3 3/7 கூட இருக்கும். பார்த்து செய்யுங்க. ஏன்னா இப்போ எடுக்க சொல்ல q-ஓட மதிப்பு 3, p-யோட மதிப்பு 7. அப்படியே டேரெக்டாக வந்து 3/7ன்னு போட்டுற போகிறீங்க. இங்கே ஆன்சர் ஆப்ஷன் இருக்குது. பட் அவங்க கேட்குறது pq. ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு இப்படி தான் வரும் தெரிஞ்சிங்கன்னா அவங்க வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. 7/3. ரைட். If the HCF of 450 and 216x expressible of the form of 23x minus 51, then find the value of x. ரைட், இதுக்கு HCF கேட்குறாங்க. 4019. இது 9ஆம் வாய்ப்பில் அடிபடுமா இல்லையான்னு பாருங்கள். 2 கூட்டினா 9, இது 3 கூட்டினா 9, டெஃபினட்டாக 9ஆம் வாய்ப்பில் அடிபடும். 9ஆம் வாய்ப்பில் போட்டினாக்கா 50 2 முறை 16 4 16 கார் மீதி 3 18. ஓகே, வேறு என்ன அடிக்கலாம் அதில்? 2ஆம் வாய்ப்பாட்டில் 25 12. அப்போது HCF வந்து 18. அதுக்கு மேலே எதுவும் எடுக்க முடியாது. அப்போ என்ன கொடுத்துட்டாங்க? 23x minus 51 equal to 18. இது அந்த பக்கத்தில் போனால் 23x equal to 60 69. அப்போ எக்ஸோட மதிப்பு 3. ஏன்னா நமக்கு 18 தான் தேவை. 23x minus 51 equal to 18. அப்போது எக்ஸுக்கு என்ன போட்டால் இங்கே 18 வரும்னு பார்க்கணும். அப்படின்றப்போ இது அந்த பக்கத்தில் மட்டும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்படின்றப்போ 69 வருது. 23x equal to 69 அடிச்சுனாக்கா x equal to 3. சேம் திரும்பவும் ஒரு அந்த நம்ம டிராஃபிக் சிக்னல் சம்பவத்தில் அதே மாதிரி ஒரு சம் தான். 4 மொபைல் வச்சு சொல்லியிருக்காங்க. ஒரு மொபைலில் ஃபஸ்ட் மொபைல் வந்து 15, ரெண்டாவது 20, மூணாவது 25, நாலாவது 30. திரும்பவும் எத்தனை மணிக்கு அடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சான், 5 o'clock. சரி பார்ப்போம். எல்லாம் மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ மினிட்ஸாக எடுத்துனாக்கா தெரிஞ்சிடும். 5 டேபிள் எடுத்தோன்னாக்கா 3 4 5 6. திரும்பவும் அதில் எடுத்தோன்னாக்கா 3ஆம் வாய்ப்பாட்டில் 1 4 5 2. திரும்ப 2ஆம் வாய்ப்பாட்டில் எடுக்கலாம். 1 2 5 1 10 20 60 300 நிமிஷம் /60 ஒரு 5 மணி நேரம். அப்போது 10 மணிக்கு திரும்ப. நார்மல் தான். எல்சிஎம் என்ன வருதுன்றதை பொறுத்து நீங்கள் கால்குலேட் பண்ணி போடுங்க. ரொம்ப ஈஸியான சம் தான் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் இதுலேருந்தே கூட எடுக்கலாம். இதோட மல்டிபிள்ஸ் எடுத்திங்கனாலே தெரியும். அது ரொம்ப பெருசாக போகும். பட் இது பெட்டர். வெறும் நார்மல் எல்சிஎம் சம் தான். ரைட். இதுவும் ஒரு எல்சிஎம் HCF தான். பாலினாமியல்ஸ் கொடுக்குறாங்க, எல்சிஎம் கேட்குறாங்க. பல்லுறுப்பு கோவைகள் பாருங்கள். x⁴ - 1. அடுத்தது x² - 2x + 1. இது பார்த்தாலே தெரியுது. a² + b² - 2ab அந்த ஃபார்முலா இருக்குது. இது எப்படி உடச்சி எழுதலாம்? x² ² இதில் 4 நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா வேல்யூ மாற போகிறது கிடையாது. -1² ² அப்போது a² - b² இருக்குது. அப்போது a + b a - b. x² + 1 and then x² - 1. இது ஒரு டேர்மு. இது என்ன டேர்மில் இருக்க போகுதுனாக்கா x - 1 ² ரைட். இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள். x² - 1 இருக்குது, x - 1 இருக்குது. x² - 1 x² - 1² x² - 1 d. ஏன்னா எல்சிஎம்ன்றப்போ நான் ஃபுல் காம்பினேஷன் தான் எடுக்கணும். என்ன தான் மாறி இருந்தாலுமே இந்த இடத்துல பார்த்து கரெக்டாக எடுத்துங்க. இது நார்மலான சம் தான். இது உடச்சி எழுத தெரியணும். இது பார்த்தனே தெரியுது. a² - 2ab + b². a + a - b ² ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அல்ஜிப்ரா நீங்கள் வந்து ப்ராக்டிஸில் இருந்தீங்கன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் திரும்ப ஒரு HCF சம் தான் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ், அதாவது a × b = LCM × HCF.
ஒரு 2 நம்பரோட பெருக்கு பலன் அந்த இவ்வேறுகளின் பெருக்கு பலன் மற்றும் அதாவது இவ்வேறுகளின் மீச்சிமம் மற்றும் மீப்பவன் பெருக்கு பலனுக்கு சமம். அப்போது 2 எண்ணோட பெருக்கு பலன் 2160. அதோட HCF என்ன கொடுத்துருக்காங்க 12 எனில் எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. 12 பட்டில் அடிங்க, ஒரு முறை வரும் 96 8. அப்போ எல்சிஎம் டேரெக்டாக 180. சிம்பிளான சம் தான். அப்படியே அதில் அடித்தா என்ன வருதோ அது ஆன்சர். இது எதுக்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. -16 வகுத்தல் 4 ரைட்டா. அடித்தா எனக்கு ஆன்சர் வந்து -4 தான் கிடைக்க போகுது ரைட்டா. அப்போது இது உள்ளே வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும், டெஃபினட்டாக -4 வராது. 6 -14 எப்போவுமே இங்கே டினாமினேட்டர் இருக்கக்கூடாது, நியூமினேட்டர் கொண்டு போகணும். அப்படி போனீங்கன்னாக்கா -4 இது இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு எடுத்து பார்த்துலாம். இது மைனஸ் கேன்சல் ஆகிடும், 4 இங்கே மைனஸ் கேன்சல் ஆகிடும். இது 1/4 வரும், இதுக்கு 4 வரும். ஸோ அப்போது ரெண்டுமே ப்ளஸ் தான் வரும். இப்போது ஆன்சர் எனக்கு தேவை மைனஸ் தான் வரணும். சி மட்டும் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு ஃபுல் கம்ப்ளீட் சிலபஸ் வந்து பார்த்துருக்கோம். இதில் எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.